என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வரா. போறா தம்பி பிரேக்க. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. இந்த சினாரியோ விஜய் எங்க போனாலும் நடக்குது. ஒருத்தர் ரியோ கொடுக்க வரான் விஜய் கிட்ட ஆசையோட, அவனை போய் இப்படி தள்ளி விட்டீங்களா படுவாங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை என்ன தேவை கொண்டு ஓடும், விஜய் வண்டி பின்னாடியே ஓடும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் படம் ஒவ்வொரு மீட்டிங்லயும் விஜய் வண்டி பின்னாடியே போயிட்டு பைக்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கீழே விடுறானுங்க. ஏயா இந்த பொழப்பு? வேற பொழப்பு தெரியாதுங்களே. இப்படிதான் விஜய் தஞ்சாவூர் போனப்போ திருச்சி சேர்ந்த ஒரு பையன் வண்டி பின்னாடி கீழே விழுந்து இறந்து போனான். எத்தனை சம்பவம் நடந்தாலும் திருந்த மாட்டானுங்க. விஜய்க்கும் இப்படி பின்னாடி வராதீங்கன்னு சொல்றதுக்கோ, அவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு காப்பாத்துறதுக்கோ எந்த முயற்சியும் பண்ண மாட்டாரு. கீழே விழுந்த தன்னுடைய தொண்டனுக்கு ரசிகனுக்கே எதுவும் பண்ணாது. விஜயா அந்த மக்களுக்கு இது பண்ண போறாரு. இவன் நானோட உயிரோட சொன்ன, நானோட ரசிகர் மன்றம் சொன்ன, நானோட கரண்ட் கம்பத்துல கொடி கட்ட சொன்ன. ரசிகர் மன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தந்துக்க நான் தான் பொறுப்பா? என்ன யாரெல்லாம் அப்படி சொல்லுதாங்களோ, விஜய் சொல்லுதாங்களோ, அவனால ஃபுல்லா பட்ட பேனோல அதான் அப்படி சொல்லுவானுவா. women வீலுக்கு நேரம் விழுந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் காப்பாத்துற மாதிரி அவன்கிட்ட காசை கறந்துறேன். இந்த பாரு டயர்ல போய் விழணும், தெரியுது அவனுக்கு? குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போதுரா, போன வீட்டுக்கு ஆட்டை போறது காலம் தேர்றது பாரு. 41 பேர் நசுங்கி செத்து போனான். யார பார்க்க போனாங்க? தேச தியாகியவா? போய் என்னமோ சுதந்திர போராட்டத்துல தேசத்துக்காக நின்று போராடின ஒருத்தரை பார்க்க போனானா? ஏங்க போய் நடிச்சாங்க. அவன் வெறும் நடிகன். அவன் முகத்தை பாக்கறதுக்கு ஆணும் பொண்ணும் கை குழந்தையோட போய் நின்னு குழந்தை நசுங்கி செத்து போச்சுங்க. இந்த சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு மனுஷனை கொண்டு போய். உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. வந்திருக்கோம் சார், இப்பதான் விஜய் பாக்குறதுக்கு. நாங்க வெங்காஸ்ல இருந்து வரோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பாக்கணும் அப்படிங்கறது. ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கும். திருநெல்வேலி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? அடப்பு நினைச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும், ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளை சொல்லு. சொல்றா. யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்த. அதைத்தான் சொல்ல வந்த. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க. நம்ம பக்கம் விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே அந்த படம் வந்தா பாத்துக்கடா. பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தா நீ விட்டுருவியா? நம்மளுடைய வேட்பாளர்கள் யாரும் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ அதானியோ கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிறவர், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை தான் நான் வேட்பாளரா செலக்ட் பண்ணி இருக்கிறேன். நம்பர் 1 டாக்டர் நம்ம கனிமொழி அக்கா. மெயினா இன்ஃபர்டிலிட்டி அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். ஐவிஎஃப் சென்டர்ல கழிச்சு கிளம்புங்க. எங்க அக்கா ஜோதிடத்துல எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நம்பர் 2 லாயர் நம்ம மீஷா அம்பேத்கர். விஜய் அரசியல் படுத்தினா அரசியல் சட்டம் அப்படிங்கற. நம்பர் 3 எஜுகேஷனிஸ்ட் நம்ம மரியா வில்சன். இது ஒரு குழந்தைக்கு படிப்புக்காக சண்டை போறாரு போல. நம்பர் 4 சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜாதி மறுப்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா. இப்படிதான் ஜாதிக்கு குரல் கொடுக்கணும். சூப்பர்ங்க. நம்பர் 5 பெண்கள் பாதுகாப்பாளர் நம்ம லெஃப்ட் பாண்டி. ஆம்பளை பார்த்தா ஓசியா படுவாங்களா ஃபர்ஸ்ட் ஓட்ட வந்து. அண்ணா இப்படி பெண்களை பாதுகாக்கறனால தான் ஒரு சீட் கொடுத்தேன். ஐயோ ஐயோ. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? விஜய்லாம் சும்மாங்க. அவர் லாக்டவுன்ல எங்க போயிருந்தாரு? இப்ப மட்டும் அக்கறை வந்துருச்சு அவருக்கு.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் முன்னாடியே சொன்ன 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான் வேட்பாளர். 234 தொகுதியில ஒரு 50 தொகுதி இதுதான் தொகுதினாவது விஜய்க்கு தெரியுமா? எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஜனநாயகனா முடக்கு, படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா வாய் கூசமா போய் சொல்றானே. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. டேய் சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதுடா பஞ்சாயத்துல. போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல. கஞ்சா வழக்குல உள்ளவனும் பேராகுடி வேட்பாளர், பாலியல் சென்று உள்ளவன் பட்டுக்கோட்டை வேட்பாளர், பாலியல் வன்கொடுமை வழக்குள்ளவன் பூந்தமல்லி வேட்பாளர், வில்லங்கம் பிடிச்சவன் வில்லிவாக்கத்துல வேட்பாளர், மொத்தமும் சல்லி வேட்பாளர். ஒரு விசில் வாங்கி காலையில சாப்பாட்டுக்கு முன் 2 தடவை, மதியம் 2 தடவை, அப்புறம் தூங்குறதுக்கு முன்பு 10 தடவை ஊதுங்க, சரியா போகும். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சிறுபான்மை மக்களோட சிறுபான்மை மக்கள் இந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க. சிறுபான்மை என்ற வார்த்தையை தூக்கி எறியப்பட்டு விட்டது. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அதேதான். காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதேதான். உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு பாட்டு பாட மறந்துட்டீங்க ப்ரோ. நான் தன்னந்த நீ ஆளு, நீ எல்லாம் நம்ம அப்பாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால மக்களுக்காக, மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற நம்ம திமுக இருக்கிற வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த கப்பு எந்த கல்ல வாங்குனீங்க? காசியப்பன் பாத்திர கடையில. காசியப்பன் பாத்திர கடையில உன்னை யாரோ பார்த்தா சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? ஐயோ, இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா, பின்ன. ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. எங்க போனாலும் சரி, இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே. அந்த ஆளு கிட்டாரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கும். அவனுக்கு வாசிக்கவும் தெரியல, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் எதெல்லாம் சதற போது நீங்க பார்க்க தானே போறீங்க. இது வரைக்கும் எடுத்த போட்டோ பூரா போஸ்டர். ஓகே, இனிமேல் எடுக்க போறது பூரா ஆல் பத்திரிகை. எடு. இது அது இல்ல. ஏடா சுயமானி எதுவுமே யோசிக்க மாட்டியா? அல்ல அந்த பையன் முடியல மட்டும் கை வைக்கல, கை வச்சா பிக்கோட வெளியே வந்துருக்கோம். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் எக்ஸிபிஷன் போவோம். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐபிஎல் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடுவோம். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். உண்மையா ஐபிஎல் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிஎல் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அசிங்கப்பட்டதே இல்லையாமா? எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். ஆமா, நீ மக்களுக்காக நின்றதான் நாங்க பார்த்தோமே. கரூர்ல 41 பேர் செத்தும் போது எப்படி தெரிச்சு ஓடி போய் பனையூர்ல பூந்து எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா.
இது என்ன இது? யாரும் பதறாதீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, கரெக்டான சின்னம் தான். என்ன இதுவும் விசில் அடிக்கும். எல்லாம் அப்படி இல்ல, திரு கருணாநிதி அவர்கள் அப்படி இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் என்னப்பா பாட்டு வருது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.